வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா அல்லது அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி 25ஆம் தேதி 16ஆம் தேதி இங்கிலீஷ் தேதியில் பிறந்தவரா, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, மேஷம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியா, செவ்வாய்க்கிழமை பிறந்தவரா, முருகப்பெருமான் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்கிறத விடவும் உங்களோட குணம்னு நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். ஏன்னா பலம் பலவீனம் எல்லாமே கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடும். பலம் பலவீனமாக மாறும், பலவீனம் பலமாக மாறும். எனவே மேஷராசிக்கார நேயர்களே, உங்களுடைய குணம் விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் இதெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக இது கட்டாயம் இருக்கும். இதிலே சந்தேகம் வேண்டாம். ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உங்களுக்கு வெற்றி அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 2, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? வழிபாடு தான். கோயிலில் வீட்டில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை அல்லது சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி, நவதுர்கையே போற்றி, ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயகிரிகளோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, கீரை காய்கறி சாதம் இந்த மாதிரி. எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. வழிபாடு முக்கியம். அப்படி பண்ணுனா உங்களுடைய மனோநிலை தெளிவாகும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, எதிர்பார்த்த சிறப்புகள் இன்றைக்கி வராது. என்ன பண்ணுறது? வராட்டியும் பரவாயில்ல, மனசில் நிம்மதி வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காய்கறி கீரை இதெல்லாம். அதனாலே உங்களுக்கு நல்லது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, திசை கிழக்கு, நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய குணம் என்ன? சாதுரியமான பேச்சு, ரொம்ப புத்திசாலித்தனமான உரையாடல். எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு, எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து, எங்கே நிமிரணுமோ அங்கே நிமிர்ந்து. எங்களுடைய கணிப்பில் 12 ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமான ராசி உங்கள் ராசி தான். கலக்குவீங்க. அந்த பேச்சு சாமர்த்தியம் இன்று ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் அதிக லாபம் உண்டு. நல்லது நடக்கும். நடப்பது நல்லது, இது உறுதி. அனுகூலமான எண் 2, 9, திசை கிழக்கு தெற்கு, நிறம் மஞ்சள் சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு உயர்வான நாள்னு சொல்ல முடியாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் கருடனே போற்றி, ஓம் கருடனே போற்றி, ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம்,
பொறுமை உங்களுக்கு ரொம்ப குறைவு எப்போவுமே. இன்றைக்கி இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம். பசுவுக்கு கீரை அல்லது காய்கறி கொடுங்க சாப்பிட. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. ஆமாம், நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 9, திசை கிழக்கு, நிறம் சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், குலதெய்வத்தை நினைக்கணும், குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும். கொஞ்சம் தடவையாவது 108 தடவை எழுதுறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. துலாம் ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களோட குணம் என்ன? தாராள மனப்பான்மை. எதிரிகளுக்கும் உதவி செய்வீங்க, அவங்க இன்னைக்கு நன்றியோடு இருப்பாங்க. பெருந்தன்மை, கலா ரசனை, வெளிப்படையான பேச்சு, இதெல்லாம் உங்களுடைய குணம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், நல்ல நாள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 5, திசை கிழக்கு, தெற்கு, நிறம் நீலம், பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல், எங்கள் கண்ணே பட்டுருங்க. உங்களோட குணம் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், அவசியப்படும் போது பயம், நிதானம், இதனாலே ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்லிட முடியாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ. என்ன சொல்? ஓம் யமுனையே போற்றி, ஓம் யமுனையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் கங்கையே போற்றி, ஓம் காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதானம். உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, காய்கறி, கீரை, இந்த மாதிரி. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. உங்களுடைய குணம் என்ன? நிதானம், நேர்மை, இது ரெண்டும் ஜெயிக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கிரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனால. எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். முன்னேற்றம் உண்டு, எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு, ஜெயிக்கிறீர்கள். அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் கருப்பு, நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். குணம் என்ன உங்களுக்கு? வேகம், அதே சமயத்தில் நிதானம், சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் பொறுமை, ஒரு கம்பீரம், ஒரு பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய குணம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 8, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை, நீலம். மீனராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். பிரமாதம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். ரொம்ப பிரமாதமான குணம் என்ன உங்களுது? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, எதிரிகளுக்கும் உதவி செய்கிறது, மன்னிச்சு விட்டுறது. இதெல்லாம் பழி வாங்குகிற வாய்ப்பு கடவுள் கொடுத்தா கூட மன்னிச்சு விட்டுருவீங்க. கடவுள் அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கிடுவார். உங்கள் கண்ணு முன்னாலேயே அது நடக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். எனவே இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும்.
அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 முதல் 12 வரை. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியத்தை ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.